இந்திய கடல் பகுதிகளிலே ஒரு 3 சுழற்சிகள் ஒன்றாக காணப்படுகின்றன. அதனோடு கூடிய சில தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். முதலிலே அந்தமான் கடல் பகுதி. நேற்று 23ஆம் தேதி நவம்பர் மலாக்கா நீரிணை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று 24ஆம் தேதி நவம்பர் மலேசியா மற்றும் அதனை ஒட்டிய மலாக்கா நீரிணை பகுதிகளில் நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெறக்கூடும். மேலும் அதே திசையில் நகர்ந்து அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளிலே நேற்று 23ஆம் தேதி நவம்பர் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் வாய்ப்பு உண்டு. அதன் பிறகு அது வலுவடைவதற்கான வாய்ப்பும் உள்ளது. 3வது சுழற்சி அரபிக்கடல் பகுதிகளில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இந்த 3 சுழற்சிகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால சில மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அது எந்த திசை ஒன்றோடு ஒன்று இன்டராக்ட் பண்ணும்போது இந்த குமரிக்கடல் பகுதியிலே நிலவும் சுழற்சியும் மலாக்கா மலேசியா பகுதிகளில் நிலவுகின்ற அந்த சுழற்சியும் இணைந்து கூட ஒன்றாக சேர்ந்து நகர்வதற்கான வாய்ப்பும் உண்டு. பொறுத்திருந்து அடுத்த சில நாட்களில் அது எவ்வாறு நடக்கும் என்பது பொறுத்திருந்து வரும் நாட்களில் பார்க்க முடியும். கடந்த 24 மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக இருந்தது. பெரும்பாலான இடங்களில் தமிழகத்திலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்திருக்கிறது. 4 இடங்களில் அதிகன மழை பெய்துள்ளது. 15 இடங்களில் மிக கனமழையும் 76 இடங்களில் கனமழையும் பதிவாகி இருக்கிறது. ஊத்து அதிகபட்சமாக 23 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு. 4 முக்குல 22 சென்டிமீட்டர், காக்காட்சியில 21 சென்டிமீட்டர். இது 3மே திருநெல்வேலி மாவட்டத்தில். அப்புறம் சேத்தியாத்தோப்பு கடலூர்ல 21 சென்டிமீட்டர்.